சரி, வருடத்தை முடிவு செய்து விட்டாச்சு, மாதத்தை முடிவு செய்யணும். எந்த மாதத்தை முதல் மாதமாக வைப்பது? ரமதான் இருக்கு, ரஜப் இருக்கு, துல்காதா இருக்கு, துல்ஹஜ் இருக்கு, ரபியுல் அவ்வல் இருக்கு, ரபியுல் ஆஹிர் இருக்கு. இப்படி 12 இஸ்லாமிய மாதங்கள் இருக்கிறது. இந்த இஸ்லாமிய மாதங்களில் எந்த மாதத்தை இஸ்லாமிய ஆரம்ப மாதமாக, முதல் மாதமாக, இஸ்லாமிய முதல் மாதமாக அமைப்பது என்று அந்த செய்தியையும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் அந்த சஹாபிகளுக்கு மத்தியில் எடுத்து வைத்து ஆலோசனை கேட்டார்கள். அதிலும் சில சஹாபாக்கள் ஆலோசனை கொடுத்தார்கள். சில சஹாபாக்கள் சொன்னது, ரஜபுடைய மாதத்தை இஸ்லாமிய முதல் மாதமாக நாம் தேர்வு செய்யலாம் என்றார்கள். சில சஹாபாக்கள் இல்லை இல்லை, ரமலானுடைய மாதத்தை இஸ்லாமிய முதல் மாதமாக தேர்வு செய்யலாம் என்றார்கள். சஹாபாக்களில் உயர்ந்த சஹாபி, மூன்றாவது கலீஃபாவாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு கருத்து சொன்னார்கள். இல்லை, முஹர்ரமுடைய மாதத்தை நாம் இஸ்லாமிய முதல் மாதமாக தேர்வு செய்யலாம் என்றார்கள். யார் சொன்னது? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்கள். முஹர்ரம் மாதத்தை நாம் முடிவு செய்யலாம் சொன்னது மட்டுமல்லாமல், காரணம் ஏன் அந்த மாதத்தை முடிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால், அது கண்ணியமிக்க மாதம், போர் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட மாதம். போர் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட 4 மாதங்களை அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அந்த 4 மாதங்களில் ஒரு மாதம் தான் முஹர்ரமுடைய மாதம். அடுத்து அந்த மாதத்திற்கு இன்னும் ஒரு சிறப்பும் இருக்கிறது. அதாவது துல்ஹஜ் மாதத்திலே ஹாஜிகள் ஹஜ் செய்துவிட்டு திரும்பி பயணப்பட்டு தங்கள் இல்லங்களுக்கு வந்து சேர்வதற்கு முஹர்ரம் மாதத்தில் தான் வருவார்கள். ஹாஜிகள் ஹஜ் செய்துவிட்டு முஹர்ரம் மாதத்தில் தான் வந்து தங்கள் இல்லங்களிலே வந்து சேருவார்கள். எனவே இப்படிப்பட்ட சிறப்பு இருப்பதின் காரணமாக முஹர்ரம் மாதத்தையே நாம் இஸ்லாமிய மாதத்தின் முதல் மாதமாக தேர்வு செய்யலாம் என்று உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு ஆலோசனை கொடுத்தார்கள். ஆனால் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்தது ரபியுல் அவ்வல் மாதத்தில். ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செய்தது ரபியுல் அவ்வல் மாதத்தில். ஆனால் சஹாபாக்கள் இஸ்லாமிய முதல் மாதமாக தேர்வு செய்தது முஹர்ரம் மாதத்தை. இப்படி ஒரு கேள்வி எழலாம், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் மாதத்தில் தான் ஹிஜ்ரத்து செஞ்சாங்க, ஆனால் சஹாபிகள் ஏன் முஹர்ரம் மாதத்தை தேர்ந்தெடுத்தார்கள் என்ற ஒரு கேள்வி எழலாம். அதற்கு மார்க்க அறிஞர்கள் இதற்கு விளக்கம் தருகிற போது இப்படி சொல்வார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு புலம்பெயர்ந்து நாடு துறந்து மதீனாவிற்கு சென்றது வேண்டுமானால் ரபியுல் அவ்வல் மாதமாக இருக்கலாம். ஆனால் மக்காவை விட்டு மதீனாவிற்கு செல்ல வேண்டும் என்று முடிவு செய்ததே முஹர்ரமுடைய மாதத்தில் என்று பெருமக்கள் நமக்கு சொல்லித் தர்றாங்க. முஹர்ரமுடைய மாதத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் புறப்பட வேண்டும் என்று முடிவு செய்தார்கள், முடிவு செஞ்சு வச்சிருந்தாங்க. ரபியுல் அவ்வல் மாசத்தில் புறப்பட்டு போயிட்டாங்க. எனவே தான் சஹாபிகள் முஹர்ரம் மாதத்தை இஸ்லாமிய முதல் மாதமாக தேர்வு செய்தார்கள் என்ற செய்தியை சொல்வார்கள். இன்னும் ஒரு செய்தியும் சொல்வார்கள். இந்த முஹர்ரம் மாதத்தை தேர்வு செய்ததற்கு இன்னும் ஒரு செய்தியும் சொல்வார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சூரத் தௌபாவிலே ஒரு வசனத்தில் இப்படி சொல்கிறான், லா தகும் ஃபீஹி அபதா. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகு, ஹிஜ்ரத்திற்கு பிறகு குபா என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளிவாசலை கட்டினார்கள். குபா என்ற பள்ளிவாசலை கட்டி அதிலே தொழுகை நடந்து கொண்டிருந்தது. மக்கத்து காஃபிரீன்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், முஸ்லிம்கள் தொழக்கூடிய அந்த பள்ளிக்கு எதிர்ப்பாக முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒரு பிரிவினை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக மஸ்ஜிது திரார் என்ற இடையூறு தடக்கூடிய ஒரு பள்ளிவாசலை கட்டினார்கள். அந்த பள்ளிவாசலை குறித்து அல்லாஹ் சொல்கிற போது, லா தகும் ஃபீஹி அபதா, எக்காலமும் அந்த மஸ்ஜிது திரார் இடையூறு தருவதற்காக வேண்டி
முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பிரிவினை உண்டாக்குவதற்காக வேண்டி கட்டப்பட்ட அந்த பள்ளியிலே நபியை நீங்கள் தொழாதீர்கள் ஒருபோதும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு ல மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அல தக்வா, தக்வாவை இறையச்சத்தை மையமாக்கி அடித்தளமிடப்பட்ட பள்ளிவாசல் மஸ்ஜிது குபா, அந்த பள்ளிவாசலில் நீங்கள் தொழுங்கள். அந்த பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் அன்சாரிகள் ரிஜாலுன் யுஹிப்பூன ஐ யததஹரு, அவர்கள் மிக பரிசுத்தமாக இருப்பதை விரும்புவார்கள். அந்த பள்ளியிலே நீங்கள் தொழக்கூடிய பள்ளியாக எடுத்துக்கொள்ளுங்கள். அதுதான் ஆரம்ப நாளில் இருந்தே அது கட்டப்பட்ட, அந்த பள்ளி வாயில் கட்டப்பட்ட ஆரம்ப நாளில் இருந்தே அது இறையச்சத்தின் மீது அடித்தளமிடப்பட்டது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்து தௌபாவிலே ஒரு வசனத்திலே சொல்கிறான். இந்த வசனத்தை மையமாக வைத்து நமக்கு அறிஞர் பெருமக்கள் சொல்வார்கள், இந்த வசனத்தை அல்லாஹ் இங்கே மின் அவ்வலி யூமின், முதல் அது அந்த பள்ளிவாசல் கட்டப்பட்ட ஆரம்ப நாள் என்று குறிப்பிடுகிறான். அந்த ஆரம்ப நாள் என்பது எந்த நாள்? ஹிஜ்ரத்திற்கு பிறகு உள்ள நாள். எனவே இதன் காரணமாக அந்த மாதத்தை முடிவு செய்யப்பட்டது என்று சொல்வார்கள். இன்னும் ஒரு காரணத்தையும் சொல்வார்கள் பெருமக்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரமுடைய மாதத்தை அல்லாஹுடைய மாதம் என்று சொன்னார்கள். ஷஹருல்லாஹில் முஹர்ரம், முஹர்ரம் என்பது அல்லாஹுடைய மாதம் என்று சொன்னது மட்டுமல்லாமல் ரமதானுடைய நோன்பிற்கு பிறகு முஹர்ரமுடைய 10ஆம் நாளில் வைக்கக்கூடிய நோன்புக்கு மிகப்பெரிய சிறப்பு இருக்கிறது என்று சொன்னார்கள். ரமலானுக்கு பிறகு ஒரு நோன்பு வைத்தால் நன்மை கிடைக்கும் என்று சொன்னால் அதிகப்படியான, அதாவது மற்ற நோன்புகளுக்கு நன்மை கிடைக்காதுன்னு இல்லை, நன்மை கிடைக்கும். ரமலானுக்கு பிறகு, ரமலானுக்கு அடுத்து நன்மை தரக்கூடிய நோன்பு எது அப்படின்னு சொன்னால் முஹர்ரமுடைய 10ஆம் நாளில் வைக்கக்கூடிய நோன்பு என்று முஹர்ரம் மாதத்தினுடைய சிறப்பை குறித்து சொல்லியிருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட சிறப்பை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரம் மாதத்திற்கு சொன்னதின் காரணமாக அந்த மாதத்தையே சஹாபிகள் இஸ்லாமிய முதல் மாதமாக முடிவு செய்தார்கள் என்ற செய்தியை சஹீஹுல் புகாரியின் நபிமொழி விரிவுரை ஃபத்ஹுல் பாரி என்ற கிதாபிலே அல்லாமா ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இந்த ஹிஜ்ரி முடிவு செய்யப்பட்டதும், வருடப்பிறப்பை முடிவு செய்யப்பட்டதும், மாதத்தை இஸ்லாமிய முதல் மாதமாக முஹர்ரத்தை முடிவு செய்யப்பட்டதும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சியிலே ஹிஜ்ரி 16 அல்லது 17 முடிவு செய்யப்பட்டது என்று வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். சரி.